இரவு காற்றில் சொல்லப்படாத உணர்வுகள் கனத்தன. பயத்தாலும் ஏக்கத்தாலும் நடுங்கிய மீரா கவினை நோக்கி விரைந்தாள். அவனை கட்டிப்பிடிக்கும் முயற்சியில் அவள் சுற்றியிருந்த மெல்லிய துண்டு எதிர்பாராத விதமாக நழுவியது. ஒரு மூச்சு நேரம் காலமே நின்று போனது போல் இருந்தது. மீரா தன் நிலையை உணர்ந்து செயலிழந்து நிற்க கவினின் இதயம் நின்றுவிட்டது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஓர் நிழல் உண்டு. ஆனால் எனக்கு இரண்டு. ஒன்று என்னுடையது, இன்னொன்று மீராவுடையது. சிறுவயதில் தெருக்களில் விளையாடியது முதல் இன்று வேலைக்குச் செல்லும் வரை அவளின் இருப்பு என் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் பதிந்துள்ளது. யாராவது கவின் எங்கே என்று கேட்டால் பதில் எப்போதும் ஒன்றுதான். மீரா எங்கே இருக்கிறாளோ அங்கேதான். நாங்கள் நகமும் சதையுமாக வளர்ந்தோம். ஒரே பள்ளி, ஒரே பாடத்திட்டம், மாலை நேர நடைப்பயிற்சிகள். எங்கள் சிறிய ஊரின் உலகம் மிகச் சிறியதாக இருந்தது. ஆனால் அதற்குள் இருந்த அன்பு மிகப் பெரியது. காலம் பறந்தது. கல்லூரிக்குப் பிறகு நான் ஒரு நிறுவனத்தில் சேர்ந்தேன். மீரா தன் செவிலியர் படிப்பை முடித்து இப்போது விடுதியில் தங்கி மருத்துவமனையில் பணிபுரிகிறாள். முன்பு போல் தினமும் மணிக்கணக்கில் பேச முடிவதில்லை. ஆனால் வேலை முடிந்ததும் அவள் செய்யும் சிறிய அழைப்பு, விடுமுறை நாட்களில் பழைய இடங்களுக்கு செல்லும் தருணங்கள், இவை எதுவும் மாறவில்லை. எங்களுக்கிடையிலான பந்தம் இன்னும் ஆழமாகிக் கொண்டேதான் இருக்கிறது. பல ஆண்டுகளாக இது வெறும் நட்பு, பிளாட்டோனிக் உறவு. அதை நினைத்து பெருமைப்பட்டுக் கொண்டேன். ஆனால் சமீபத்தில் அவளுடன் பேசும்போது ஏதோ மாறுகிறது. அவள் அருகில் இல்லாதபோது ஏற்படும் வெறுமை, அவள் சிரிப்புக்காக துடிக்கும் என் இதயம், இவற்றை வெறும் நட்பாக கடந்துவிட முடியவில்லை. ஒரு நாள் தோழி என்று மட்டும் பார்த்த மீரா இப்போது மிக நெருக்கமான உணர்வாக மாறிக்கொண்டிருக்கிறாள். ஆனால் இந்த உணர்வுகளுடன் விளக்க முடியாத பயமும் வந்தது. நட்பின் போர்வையில் ஒளிந்திருந்த என் காதல் மெல்ல மெல்ல உருமாறிக் கொண்டிருந்தது. ஆனால் மீராவோ எப்போதும் போல் இயல்பாக இருந்தாள். அவள் புன்னகை, பேச்சு, எந்த மாற்றமும் இல்லை. 2 நாட்களுக்கு முன்பு வரை எல்லாம் சரியாகத்தான் இருந்தது. பின்னர் அவளிடமிருந்து ஒரு அழைப்பு கூட வரவில்லை. முதலில் வேலை அழுத்தமாக இருக்கும் என்று நினைத்தேன். ஆனால் ஒரு முழு நாள் மௌனத்திற்குப் பிறகு பதற்றம் தொற்றிக்கொண்டது. நானே அவளுக்கு அழைத்தேன். போன் ரிங் ஆனது. ஆனால் அவள் எடுக்கவில்லை. மீண்டும் மீண்டும். என்ன ஆயிற்று? அவளுக்கு உடம்பு சரியில்லையா? ஏதாவது பிரச்சனையா? என் மூளை 1000 கேள்விகளை எழுப்பியது. வேலையில் கவனம் செல்லவில்லை. 2ஆம் நாளும் என்னால் பொறுக்க முடியவில்லை. நேராக அவள் தங்கியிருந்த நர்சிங் ஹாஸ்டலுக்குச் சென்றேன். மீண்டும் இணைக்கும் கரணம். எனது இதயம் படபடக்க வார்டனிடம் மீராவை பற்றி கேட்டேன். அந்த பதில் என்னை இடி விழுந்தது போல் உணர வைத்தது. அவள் இங்கே இல்லையே. அவள் ஊருக்குப் போயிட்டா. ஆனால் ஏன்? யாரிடமும் சொல்லாமல், என்னிடம் கூட ஒரு வார்த்தை இல்லாமல்? வெளியே வந்தபோது உலகமே அந்நியமாகத் தெரிந்தது. நான் எனது நிறுவனத்திற்கு திரும்பினேன். ஆனால் என் கண்கள் மீண்டும் மீண்டும் போன் திரையையே பார்த்து கொண்டிருந்தன. அவள் பெயர் ஒளிர்வதற்காக காத்திருந்தன. கேள்விகள் என்னை வதைத்தன. ஏன் எனக்கு தெரிவிக்காமல் அவள் ஊருக்குச் சென்றாள்? இது தற்செயலா அல்லது அவள் என்னை தவிர்க்கிறாளா? அவள் ஊருக்குச் சென்று நேரில் சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் என் மனதில் ஒளிர்ந்து கொண்டே இருந்தது. அவள் இல்லாத அந்த வாரம் என் வாழ்க்கையின் மிக நீண்ட வாரமாக இருந்தது. சரியாக 7வது நாள் மீராவின் பெயர் போன் திரையில் மின்னியது. பதற்றத்துடன் எடுத்தேன். கவின், ரொம்ப மன்னிச்சிடு. உன்னோட போனை என்னால எடுக்க முடியல. வீட்டில ஒரு பெரிய பிரச்சனை, அதான் பேச முடியல என்றாள் மீரா. அவள் குரலில் நடுக்கம் இருந்தது. எனக்கோ வருத்தமும் கோபமும் கலந்திருந்தது. பிரச்சனை இருந்தா என்னிடம் சொல்ல வேண்டியதுதானே மீரா? நீ போன் எடுக்காததால ஒரு வாரமா நான் பைத்தியம் மாதிரி ஆயிட்டேன். என்ன ஆச்சுன்னு தெரியாம உன் ஹாஸ்டல் வரைக்கும் வந்துட்டு போனேன் தெரியுமா என்று என் ஆதங்கத்தை கொட்டினேன். சற்று மௌனத்திற்குப் பிறகு மீரா மெல்ல பேசினாள். கவின், வீட்ல எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கட்டாயப்படுத்துறாங்க. மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. நான் வேணாம்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் யாரையும் மீற முடியல. என்ன பண்றதுன்னே தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அவள் சொன்னதை கேட்டதும் என் உலகம் ஒரு நிமிடம் ஸ்தம்பித்தது. இப்போதுதான் என் மனதில் இருக்கும் உணர்வை புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறேன். அதற்குள் இப்படி ஒரு செய்தியா? மனதிற்குள் 1000 வலிகள் இருந்தாலும் இப்போதைக்கு அவளை அங்கிருந்து மீட்க வேண்டும் என்று தோன்றியது. மீரா, நீ எப்போ ஹாஸ்டலுக்கு திரும்புவ என்று கேட்டேன். இன்னும் 2 நாளில் கிளம்பி வந்துடுவேன் என்றாள். சரி, இப்போதைக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் என்று தீர்க்கமாகச் சொல்லிட்டு எதையும் நினைச்சு குழப்பிக்காதே. முதலில் ஹாஸ்டலுக்கு வா, மத்ததை நேரில் பார்த்து பேசிக்கலாம். நான் பார்த்துக்கிறேன் என்று தைரியம் சொன்னேன். போனை வைத்த பிறகுதான் என் இதயத் துடிப்பு எனக்கு கேட்டது. மீரா ஹாஸ்டல் திரும்பிய பிறகு அவளை சந்திப்பதே ஒரு ஆறுதலாக இருந்தது. சோர்ந்து போயிருந்த அவள் முகத்தை பார்த்தபோது என் மனதிற்குள் ஏதோ அசைந்தது. மீரா, நீ எதுக்கும் பயப்படாதே, நான் இருக்கேன். உனக்கு எதுனாலும் எப்போதாவது என்னிடம் சொல்லு. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்
என்று சொல்லிவிட்டு கனத்த இதயத்துடன் கம்பெனிக்கு கிளம்பினேன். மீண்டும் இணைக்கும் கரணம். அடுத்த 2 வாரங்கள் அவளுக்கு அமைதியை கொடுத்தேன். பின்னர் ஒரு மாலை நானே அவளுக்கு அழைத்தேன். மீரா, இப்போ உன் மனது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கா என்று கேட்டேன். அவள் சோர்வாக பதிலளித்தாள். அப்போதுதான் நான் ஒரு முடிவெடுத்தேன். அவளை ஏற்காடு அழைத்துச் செல்ல வேண்டும். மலைக்காற்றும் பனியும் அவளது மன அழுத்தத்தை குறைக்கும். ஆனால் அந்த பயணம்தான் எங்கள் வாழ்க்கையையே மாற்றப் போகிறது என்பது அப்போது எனக்கு தெரியாது. என்ன மறைக்கிறாள்?